ஹாய் நண்பா. இந்த வீடியோ எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டோன்ட் கம் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு தாய்லாந்து ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கே தோணுச்சு, எப்புட்றா இதெல்லாம் எடுக்குறாங்க? எப்படி இதெல்லாம் ரைட்டிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பீக் லெவலுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுத்துச்சு. ஏன்னா, இது நான் ஒரு நைட் டைம்ல தான் இந்த வெப் சீரிஸே பார்த்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம என்ன ஜான்ரான்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அதுதான் இந்த வெப் சீரிஸ்ல ஒரு கிக்கான ஒரு விஷயமே. ஏன்னா இது நம்ம ஹாரர்ன்னு சொல்லலாம், ஒரு ஃபேண்டஸின்னு சொல்லலாம், ஒரு டைம் லூப்ன்னு சொல்லலாம், ஒரு டைம் டிராவல்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பார்க்க போறீங்களா? அதுவும் நீங்க இதுல பார்க்கலாம். எல்லா ஜான்ராவும் சேர்த்து வச்சு ஒவ்வொரு எபிசோடும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டோன்ட் கம் ஹோம் சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. தாய்லாண்டோட தான். பட் இது தமிழ்ல அவைலபிள் கிடையாது. நான் இங்கிலீஷ்ல வச்சுட்டு கீழே சப்டைட்டில் நான் மலையில வச்சுட்டேன். அதனால தான் எனக்கு இந்த வெப் சீரிஸ் அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா தெரியல. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டோன்ட் கம் ஹோம் இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அம்மா ஒரு பிள்ளை அவங்க ஒரு இவங்களோட அம்மாவோட ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வீடு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. இவங்களும் அவங்க பிள்ளையும் வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அமானுஷ்யமா நிறைய விஷயம் நடக்குது. அந்த பிள்ளைக்கும் அவங்க அம்மாக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஓகே, இந்த வீட்டுல ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி நடந்துகிட்டு இருக்கப்போ பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பிள்ளை பாத்தீங்கன்னா காணாம போயிருந்த வீட்லயே. இவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா இப்படி இங்க இருந்து பிள்ளை காணாம போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய பயமா இருக்குது. அதனால நிறைய அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. எதனால அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் இந்த ஒட்டுமொத்த டோன்கமோட ஒரு வெப் சீரிஸோட கதையே. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஹோரரா ட்ரீட் பண்ணாம இது ஒரு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனா ட்ரீட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த சீரிஸே பாத்தீங்க அப்படின்னா பிள்ளை காணாம போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் ஓடும். அது செம்மையா பண்ணியிருந்தாங்க. இது நீங்க ஹோரர் படத்தை பாக்குறது தவிர்த்துட்டு இது நீங்க ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பாக்குறப்போ இது ஒரு ஹோரர் ஃபிலிம் நிறைய பேர் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்த்தேன். இது ஹோரர் படமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த ஒரு வெப் சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சேன். பட் எனக்கு பாக்குறப்போ இது ஹோரரா இல்லையன்ற அளவுக்கு தான் தோணுச்சு. பட் ஓகே, இது பிள்ளை காணாம போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கே அந்த ஒரு சீன்ல பாக்குறப்போ ஒவ்வொரு சீனா பாக்குறப்போ நம்மளே அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்க்கு பூந்துருவோம். அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் நிறைய பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது ஹோரரா ட்ரீட் பண்ணாம இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஒரு இதா பண்ணியிருந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலா அந்த பிள்ளை காணாம போனதுக்கு அப்புறம் அவங்க பண்ற அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒவ்வொரு சீன்ஸுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். எப்படா என்னதான் நடக்குதுன்ற அளவுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. அடுத்து இந்த ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா நான் ஒரு கியூரியாசிட்டின்னு ஒன்று சொன்னா பாத்தீங்கன்னா அது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா அந்த கியூரியாசிட்டி இருக்கவே இருக்காது. அந்த ஹீரோயினை கூப்பிட்டு அந்த ஒரு போலீஸ் இன்டெகிரேஷன் பண்ணுவாங்க. இது எப்படி பிள்ளை காணாம போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டெகிரேஷன் வரும். அது சூப்பரா இருக்கும். அந்த சீன்ஸ் செம்மையா ட்விஸ்ட் ரிவீல் பண்ணிருப்பாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. அது பாத்தீங்க அப்படின்னா அந்த சீனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்னதான் நடந்திருக்கும் அந்த பிள்ளைக்குன்ற அளவுக்கு அந்த கியூரியாசிட்டி கொண்டு போறோம். அதுவும் பாத்தீங்க அந்த கிளைமேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த நம்மளோட எல்லா ஆன்சருமே நம்ம கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கு எல்லா பதிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த கேள்வி பதிலுமே பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அழகா கொண்டு போகணும் ஒவ்வொரு விஷயம். ஏன்னா இது 6 எபிசோட் தான் கரெக்டா எடுத்துக்கிறாங்க. அது அழகா கொண்டு போய் ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா அது ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் நடக்குது, என்னதான் நடந்திருக்கும் அந்த பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோட் அழகா கொண்டு போய் அதை அழகாக ரிவீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு அழகாக ரிவீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அது சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பிளஸ் இதுல நான் நிறைய ஜான்ரா பண்ண பார்த்தீங்கன்னா டைம் டிராவல், டைம் லூப்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்ட் வச்சு கூட இது பண்ணிருக்காங்க. இது உங்களுக்கு எப்போ தெரியும், இந்த 4வது எபிசோட், 5வது எபிசோட், 6வது எபிசோட். இதை அந்த 3 எபிசோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிடும். ஓகே, இது ஒரு டைம் டிராவல், ஒரு டைம் லூப்பான ஒரு ஹோரர் ஃபில்ம் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க, ஒரு ஹோரர் வெப் சீரிஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது டெஃபினட்டா உங்களுக்கே தெரியும். அது பாக்குறப்போ ஒவ்வொரு விஷயமே ரிவீல் பண்றப்போ அது சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருந்தாலுமே ஸ்டில் அது ஓகே, ஒரு நல்ல ஒரு ரிவீலா தான் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க காட்டுற அந்த வீட்டு பாத்தீங்கன்னா அந்த வீட்டு அந்த அரண்மனை இருக்கு பாத்தீங்களா, அது கரெக்டா ஆர்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆர்ட் ஒர்க் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஒரு அரண்மனை பாக்குறப்போ எனக்கே இது என்னமோ சம்திங் இருக்கு உள்ளுக்கு அந்த அளவுக்கு அது கொண்டு போயிடும். அதுக்கு அவங்க காட்டின அது உள்ளுக்கு அந்த இருக்கிற அந்த இன்டீரியரும் சரி, அந்த டிசைனும் சரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி செம்மையா பண்ணாங்க. சினிமாட்டோகிராஃபா பண்ணோம், எடிட்டிங் ஆகும்
செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க. எடிட்டர் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கும்மூடு போட்டே ஆகணும். ஏன்னா, இந்த வெப் சீரிஸே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஃபரெண்ட் டைம்லைன்ல தான் நடக்கும். ஸோ அது 4வது எபிசோடுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்னென்ன டைம்ல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த எடிட்டருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன குடுத்தே ஆகணுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாரி ஒரு வெப் சீரிஸ் வந்துட்டு அது அழகா கன்வே பண்ற விதம் ஒண்ணு இருக்கு. ஸோ அது டைரக்டர் வந்துட்டு பிச்சு உதறிட்டாப்புல. அது ஏத்த மாரி கரெக்ட்டா வந்து ப்ராப்பரா நம்ம எடிட்டர் வந்துட்டு அந்த டைரக்டர் என்ன விஷன் பண்ணியிருக்காரோ, அதுக்கு ஏத்த மாரி வந்துட்டு மக்களுக்கு என்ன குடுக்கணுமோ, மக்களுக்கு வந்து என்ன அளவுக்கு புரியணுமோ, அது சிம்பிளா, நீட்டா வந்து அழகா வந்து கட் பண்ணியிருக்காப்புல. இதுக்கப்புறமும் இன்னும் கீழ வந்துட்டு நம்ம கட் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் டெஃபினெட்லி வந்துட்டு இந்த அளவுக்கு புரியிற அளவுக்கு இன்னும் வந்துட்டு டீப்பா வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லா அடிமட்டம் வரைக்கும் போயிட்டு அந்த எடிட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வெப் சீரிஸே. ஸோ அது வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. இந்த கிரைம் அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸா இருக்கட்டும், அந்த டைம் ட்ராவலா இருக்கட்டும், டைம் லூப்பா இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸா இருக்கட்டும், ஸோ அந்த அந்த ஒரு ஒட்டுமொத்த கேள்விகளுக்கு பதிலா வந்துட்டு கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க பாருங்க. ஸோ அதுதாங்க. ஏன்னா ஒரு வெப் சீரிஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல அப்படியே நார்மலா போகுது அப்படின்ட்டுனா கிளைமேக்ஸ் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுவே சூப்பர் தான். ஸோ அதுக்கேத்த மாரியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு பதில குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த வெப் சீரிஸ் நம்ம பார்த்ததுக்கு வந்து செம்ம ஒர்த்தா இருக்கும். ஸோ அதே மாரி தாங்க. ஸோ நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா ஒரு பதில் வந்து குடுத்துருப்பாங்க கிளைமேக்ஸ்ல. அது வந்து சூப்பராவே இருந்துச்சு. பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஹாரரா இது எடுத்திருக்காங்க. ஸோ ஹாரரா தான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒரு ஹாரரா வந்து பார்க்க முடியல. ஏன்னா இது வந்து ஹாரரா ட்ரீட் பண்ணியிருக்காங்க தவிர, அந்த ஹாரர் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா வந்து இல்ல. ஒரு 2, 3 சீன்ஸ் தான் வந்து ஜம்ப் ஸ்கேர் மூவ்மெண்ட் இருக்கு. ஆனா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கு. ஓகே இந்த டைம்ல வந்து பேய் வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே டெஃபினட்டா தெரிஞ்சிரும். பட் அது வந்து நம்மளுக்கே வந்து பிரெடிக்டபிளா இருந்தனால வந்துட்டு அந்த ஒரு ஜம்ப் ஸ்கேர் மூவ்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து இல்ல. நீங்க தவிர்த்துட்டு நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு கிரைம் நடக்குது, அந்த பிள்ளை காணாம போச்சு, எங்க இது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனா நீங்க பார்த்தாலும் சரி, ஒரு டைம் டிராவலா பார்த்தாலும் சரி, ஒரு டைம் லூப்பா பார்த்தாலும் சரி, ஒரு ஃபேண்டஸியா பார்த்தாலும் சரி, அது வந்து சூப்பரா வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் நீங்க ஹாரரா பார்க்குறப்போ டெஃபினெட்லி வந்துட்டு அது செம்மையா வந்துட்டு கனெக்டே ஆகாது. சுத்தமா கனெக்டே ஆகாது. 1% கூட நீங்க கனெக்ட் ஆகாது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது வந்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஒரு வெப் சீரிஸ்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் ஓகே இது ஹாரரா இருக்கும் போல டெஃபினெட். ஏன்னா அவங்க விட்ட ட்ரெயிலருந்து போஸ்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாரர் மாதிரி தான் வந்துட்டு நிறைய வந்து ஒரு ஹிண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ ஓகே இது கண்டிப்பா வந்து ஒரு ஹாரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோம். ஓகே ஹாரர் அந்த பேய் சீன்ஸ்லாம் வருது. பட் அந்த அளவுக்கு ஜம்ப் ஸ்கேர் மூவ்மெண்ட்ல ஸோ அந்த பிள்ளை காணாம போனதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஹாரர் அந்த ஒரு ஜான்ரா விட்டுட்டு நம்ம வந்து அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் போயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஒரு வெப் சீரிஸ் நினைச்சு ஸ்டில் வந்து நீங்க அந்த பிள்ளை காணாம போனதுக்கு அப்புறம் நீங்க ஹாரரா பார்த்துட்டீங்க அப்படின்னு வந்து டெஃபினட்டா உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுக்கும். நீங்க அந்த ஹாரரை விட்டுட்டு ஒரு கிரைமா ஒரு விஷயம் நடக்கிற ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ அந்த ஜான்ராக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நீங்க அது பண்ணாம நீங்க வந்து இந்த பிள்ளை காணாம போனதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஹாரர் ஜான்ராவை நீங்க இன்னும் ஸ்டில் வந்து ஒரு நம்பிக்கையில இருக்கீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா கிளைமேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஹாரர் அந்த பேய் சீன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஜம்ப் ஸ்கேர் மூவ்மெண்ட் சுத்தமா கிடையவே கிடையாது. நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபிளாட்டா தான் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிளாட்டாவே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து பெருசா வந்துட்டு ஒரு பயங்கரம் வந்து பார்த்தாலே வந்து பயங்கரமா இருக்குன்ற அளவுக்கு வந்து எதுவுமே இல்லை. நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நிறைய சீன்ஸ் வந்து போரிங்கா தான் இருக்கும். ஸோ அந்த பிள்ளை காணா போற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அமானுஷமா நிறைய விஷயம் நடக்கிற வரைக்கும் அதுக்கு முன்ன இருக்கிற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டாக தான் எடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டைம் ட்ராவலாக எடுத்ததுனால ஸோ இது இன்னும் நெகட்டிவ் நான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு டைம் ட்ராவல் ஒரு டைம் லூப்பாக எடுத்ததுனால ஸோ அந்த டைம் ட்ராவல் வந்துட்டு எப்படி அந்த கான்செப்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு பெருசாக இன்னும் அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கல. ஸோ டைம் ட்ராவல் மாதிரி அழகாக கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து இவங்க பண்ண ஃபால்ட்னால தான் வந்துட்டு அந்த டைம் ட்ராவல் வந்து உருவாது. ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு இந்த டைம் ட்ராவல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் அது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது அந்த அளவுக்கு அந்த கான்செப்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. அது எப்படி அந்த ஒரு ஃபேண்டசி சினிமாலாம் காமிக்கிறாங்க அது வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. ஸோ நிறைய சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்படி இது சாத்தியம்ன்ற அளவுக்கு தான் தோணுச்சு. எப்படி இது சாத்தியம் ஏன்னா வந்து அந்த கான்செப்ட் நம்ம வளர்க்கனா மட்டும்தான் வந்துட்டு நம்ம அந்த டைம் ட்ராவல் பார்க்குறப்போ ஓகே இது வந்து லாஜிக்காக தான் எடுத்திருக்காங்கன்னு தோணும். பட் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதனால நிறைய சீன்ஸ் அவங்க டைம் ட்ராவல் போயிட்டு வரதுனால நம்ம கொஞ்சம் அங்கங்க வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்னதான் வந்து எடிட்டர் வந்து சூப்பரா வந்து மக்களுக்கு புரியும்படி வந்து எடிட் பண்ணாலுமே டேரக்டர் அவங்க கன்வே பண்ற ஒரு விதம் இருக்கும் இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமோ பெட்டரா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமோ தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் நண்பா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வெப் சீரிஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா பட்ட விஷயம். ஸோ இந்த வெப் சீரிஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டெஃபினெட்லி சொல்றேன் நீங்க வந்து ஃபேமிலியோட போயிட்டு இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கலாம். செம்மையான ஒரு வெப் சீரிஸ். நீங்க இந்த வெப் சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ஒரு பீக் கொண்டு போயிடும். ஸோ அதான் சொல்றேன் ஓவராலா நீங்க பார்க்காம ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஃபேண்டசி ஒரு த்ரில்லர்
ஒரு டைம் ட்ராவல், ஒரு டைம் லூப்பா நீங்க இந்த ஒரு வெப் சீரிஸ் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, டெஃபினட்டா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கும். அந்த கிளைமாக்ஸ்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு, நம்மளுக்கே வந்து எல்லா பதிலுக்கும் வந்து அந்த எல்லா கேட்ட கேள்விக்கும் வந்துட்டு கரெக்ட்டா ஒரு பதில வந்துட்டு ஒரே ஒரு பதில வந்து சூப்பரா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வெப் சீரிஸ்ல. சரி நீங்க இன்னும் பார்க்கலன்னா டெஃபினெட்லி வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. பாய் நண்பா.